வருட கிரகங்களில் ராகு கேதுவின் சூட்சமம் அப்படிங்கிறது இந்த ஜோதிடத்தின் மிகப்பெரிய ரகசியமாக இருக்கும். இது நாங்க எப்படிங்க நம்புறது அப்படிங்கிற உங்களுக்கான பதிவு இது. நீங்க 1990 சுக்ல வருடம் 1991 பிரம்மதூத வருடம் இதுல பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆண்களாக இருந்தால் குறிப்பாக நிறைய சிரமங்களுக்கு ஆளாகிறது, நிறைய விஷயங்கள் காலதாமதமாகிறது, ஒரு மங்கள காரியம் சுபகாரியம் காலதாமதமாகிறது, நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா மண்ணு மனை இடம் சார்ந்த விஷயங்களால ஏமாற்றம் இருந்து இழந்தது உங்களுக்கு அல்லது உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி இருக்குது. நிறைய ரிஷபராசி கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரன் நட்சத்திரம், மிதுனம் ராசி மிருகசீரன் நட்சத்திரத்துல பிறந்த நிறைய ஆண்களுக்கு திருமணம் காலதாமதம் ஆவதற்கு காலபுருஷ தத்துவ ரகசியங்கள், அதுல ஒரு ராகு கேது ஆகிய நிழல் கிரகங்கள், காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாகிய கடகத்தில கேது பகவான் இருந்திருப்பாரு. இந்த தமிழ் வருடங்கள்ல நம்ம சொன்ன இந்த சுக்ல வருடம் பிரமதூத வருடம் 90 91ல அங்க கேது நின்னா என்ன பண்ணுவாருன்னா, செவ்வாய் கேது கிரக தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா? சோ அங்க மண்ணு மனை இடம் பங்காளி உறவுகள்ல பகை, ஒரு மங்கள காரியம் சுபகாரியம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிரடல்கள் திருப்தியின்மை, குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய பேங்க் பேலன்ஸ், அவங்க அப்பா சம்பாதிச்சது அவங்க அப்பா வழியில முன்னோர்கள் மூதாதையர்களுடைய பெயர் புகழ இவங்க காப்பாற்றி இவங்க பாத்தீங்கன்னா எடுத்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு சிரமம்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதே மாதிரி மகரத்துல ராகு இருப்பாரு. இந்த 1.5 வருடம் இந்த 18 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 வருடமே பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல செவ்வாய் உச்சம் அடையக்கூடிய இடம் மகரம், அதே மாதிரி குரு பகவான் நீச்சம் அடையக்கூடிய இடம் மகரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்தது, நிறைய உடல் ஆரோக்கியம் சார்ந்தது, நிறைய ஏமாற்றம் சம்பந்தப்பட்டது, தனிநபராக சிரமப்படுவது, ஒரே ஆண் குழந்தையாக இருந்து அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு மனநிறைவு இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே இருக்குது. இந்த பதிவு நீங்க எதுக்குங்க போட்டீங்க? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி என்ன அப்படின்னா, ரொம்ப வருடங்களுக்கு பிறகு ரொம்ப நீளமா இருந்துட்டு இருந்த தீராத பிரச்சனைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடியது, திருமணம் ஆகக்கூடியது, மேஷராசி, ரிஷபராசி, முக்கியமாக மிதுன ராசி, இந்த 3ல பிறந்த ஆண்களுக்கு இந்த 2026 27 நிறைய நல்ல பலன்கள் நடக்க போகுது. வர பங்குனி மாதம் ஆரம்பித்து 2026 முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட இருக்கலாம் அப்படின்னு மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி லோக்கல்ல இருக்கக்கூடிய சிவாலயங்கள், நல்ல கோபுரம் கலசம்லாம் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல வேண்டுதல்களை விண்ணப்பமாக வச்சு பிரதோஷ நாட்கள்ல, அதாவது பால், பன்னீர், இளநீர், தயிர் இது போன்ற தண்ணீர் ஐட்டம், இந்த லிக்விட் ஐட்டமா நந்திக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. நிறைய நல்லது நடக்கும். மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ வராகி ஜோதிடாலயம் நாடி மற்றும் பிரசன்ன ஜோதிடம் ஆய்வு பண்ணக்கூடிய மாணவன் அஸ்ட்ரோ மாவீரன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு